டே 15. ஓகே, ஹார்ம்ஸ் பார்த்தா ஓரளவுக்கு தெரியும். டைட் ஃபிட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஓகேவா காய்ஸ்? டே 15 எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணலான்னு கேமரா ஆஃப் பண்ணுறேன். அப்போ தான் தெரியுது வீடியோவே இப்போ தான் ஆன் பண்ணுறேன்ட்டு. கிட்டத்தட்ட 16-17 நிமிஷம் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணது எல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஓகே, எனிவே டே 15. ஓகே, ஹார்ம்ஸ் பார்த்தா ஓரளவுக்கு தெரியும். டைட் ஃபிட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஓகேவா ஓகே, நான் வேணும்ட்டு பண்ண கிடையாது. எனக்கு தெரியும் நான் எக்ஸசைஸ் பண்ணனா இல்லையான்ட்டு. வீடியோலாம் முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணலான்னு பட்டன் அழுத்துறேன். அப்போ தான் ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது எனக்கு தெரில. ஓகே, மேபி நாளிலேருந்து பார்த்துக்கலாம். பட் இதுக்காக நான் திரும்ப போயிட்டு எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் டைப் பண்ணோம்னா வலிக்க ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக. ஒரு லிமிட்டாக தான் போனோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வீடியோ வந்துட்டு என்னால் போட முடியலன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, அப்படி யாராவது பொய் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இட் வாஸ் ஆக்சிடெண்ட். ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் அவுட் வந்து புஷ்அப்ஸும் டம்பிள்ஸு, அப்புறம் ஆர்ம்ஸுக்கு உள்ளது, 4 ஆர்ம்ஸு, அப்புறம் இப்படி பண்ணுவோம்ல இந்த இந்த ஷோல்டர், இதுதான் நான் பண்ணேன். வயிறுக்கு இன்றைக்கி எதுவுமே பண்ணேன். ஏன்னா ரெஸ்ட்டுன்னு நான் நினச்சேன். நான் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டேன் வீடியோ ரெக்கார்ட் ஆகலைன்னு நினைக்கிறப்ப. ஏன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். கடைசியில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா வீடியோ இல்லை. ஓகே, நான் இதுக்கு மேலே நான் டபுள் செக் பண்ணிக்கிறேன் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டே நான் வேணா இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் இன்னைக்கு டே 15. கையை பார்த்தா தெரியும் நான் லூஸ் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நான் இருக்கெல்லாம் இல்லை. டைட் பண்ணால் இதுதான். நான் சும்மா லூஸாக விட்டாலையும் அவ்வளோதான். நான் எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணாது உண்மை, வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஓகே, மறக்காமல் சேனலில் கண்டினியூவாக பார்க்குறவங்க பாருங்கள். எனக்கு தெரியும் அந்த ஒரு 30 பேர் என்னமோ தான் வியூஸ் போகுது வீடியோஸ். எனக்கு தெரியும். பரவாயில்ல, வீடியோ நம்ம லைக்குக்காகவோ சப்ஸ்கிரைபருக்காகவோ இல்லை நம்ம பப்ளிக்காகவோ நம்ம பண்ணல. எனக்கு தேவை ஒரு மோட்டிவேஷன். 100 நாள் நம்ம கண்டினியூ எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 100 டேஸில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக 6 பேக் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். பட் எனக்கு தெரிஞ்ச கான்ஃபிடென்ட் இருக்குது, கன்ஃபார்மாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஆல்மோஸ்ட் சாப்பாடையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதில்ல. மெயினாக சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு கொஞ்சம், 2 வெஜிடேபிள் ஏதாவது, அப்புறம் நான்வெஜ்ஜு சிக்கனு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறேன். மற்றபடி நைட்டு 9 மணி 7 மணிக்குள்ளே நைட்டு சாப்பாடு சாப்பிட்ருவேன். அடுத்த நாள் காலைல 10-11 மணி வரைக்கும் எந்த ஃபுட்டும் எடுத்துக்க மாட்டேன். அதாவது கம்பல்சரி 12 மணி நேரம் வயிற்றுக்கு எந்த சாப்பாடும் கிடையாது, வெறும் தண்ணி மட்டும்தான். அப்புறம் ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் தான் சாப்பிட்றேன், மதியம் அப்புறம் ஈவினிங். அவ்வளோதான், அளவாக தான். ரொம்ப முதல்ல மாதிரிலாம் குண்டாரப்ப தட்டுறப்ப சோறு போட்டு சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. வேறு என்ன சொல்கிறது? ஆக்சுவலாக இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண வீடியோ நான் ரொம்ப தம்பிள்ஸில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண, கடைசியில் பார்த்தா வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஓகே, நாளைக்கு எழுந்து பார்த்துப்போம். பாய் கைஸ், டேக் கேர். வீடியோ கண்டினியூவாக பார்க்குறோம், கண்டினியூவாக பாருங்கள். ஓகேங்களா, பாய்.